முதல்ல ப்ளகின்ஸில் ஆல்பம் ஃப்ளோன்ற இதை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்பம் ஃப்ளோ இந்த பேனல் ஓப்பன் ஆயிரும். இந்த ஆல்பம் ஃப்ளோன்றது நம்ம வெட்டிங் ஆல்பம் டிசைன்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆல்பம் ஃப்ளோவில் இங்கே ஷீட் சைஸ் இருக்குது. இதில் வெட்டிங் ரிலேட்டடான ஷீட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிஃபைண்டாக இருக்குது. இதில் நான் 12x36 கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் நான் கொடுத்த இந்த சைஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு லே அவுட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து எனக்கு இந்த 4 சைட் மார்ஜின்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே லே அவுட்டில் ஜஸ்ட் பாட்டமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ கைட்ஸ்ன்னு இருக்கும். இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா 0.5 இன்ச்சஸ்க்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இதே வந்து 0.1 இன்ச்சுக்கு வேணும்னா ஜஸ்ட் 1ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 4 சைடும் நம்ம மேனுவலாக இங்கே வேல்யூ செட் பண்ணிட்டோம்னா 1 இன்ச்சுக்கு கைட்ஸ் செட் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லே அவுட்டில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆளுன்றதை பார்க்கலாம். இந்த ஆலில் எல்லா லே அவுட்டும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இப்போ இதே வந்து ஆல்பமே எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து ஆல்பம் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான டிசைன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சூஸ் பண்ணி ஃபுல்லுன்னு கொடுக்குறேன் அப்படின்றப்போ எனக்கு ஓவராலாக இந்த ஷீட்டுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்ளை ஆகிரும். எனக்கு இங்கே மார்ஜினோட வேல்யூ 0.5ன்னு வச்சுருக்கேன். இதே நான் வந்து 0.1 0.5ன்னு இருந்துச்சு. இப்போ நான் இதை 0.3ன்னு மாற்றி அப்ளைன்னு கொடுத்துறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 0.3 இன்ச்சஸ்க்கு ஸ்பேஸ் வந்திருக்கு. எனக்கு இப்போ இந்த கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸே இல்லை. அதனால் 0.5ன்னு கொடுத்து அப்ளைன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசஸ்லாம் வந்து அப்ளை ஆகிருக்கு. இப்போ இதே வந்து இந்த லே அவுட் வேண்டான்னு நீங்கள் வேறு ஏதாவது லே அவுட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இப்போ என்ன பண்ணலான்னா இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. க்ரியேட்டிவ்னு இருக்குது. இந்த க்ரியேட்டிவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி கொலாஜ்ன்றதுலேயும் நிறைய லே அவுட்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து எனக்கு 2 லே அவுட்ஸ் மட்டும் வேணும். அதனால் நான் 2 சூஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் வேணுன்றதுக்காக லெஃப்ட்டு அண்டு ரைட் சைடில் ஒரு லே அவுட் வேணும். அதுக்கு நான் இதை சூஸ் பண்ணி ரைட்டுன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் லே அவுட்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே சர்ப்ரைஸ் மீன் கிளிக் பண்ணலாம். எனக்கு இந்த லே அவுட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் எனக்கு அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லே அவுட் அப்ளை ஆகும். இதில் எனக்கு இந்த ஸ்பேசிங்ஸ் வேணும் அப்படின்றப்போ நான் ஜஸ்ட் இங்கே 0.5ன்னு இருக்குது, ஒரு 0.3ன்னு இருக்குது. நான் டேரெக்டாக அப்ளைன்னு கொடுக்குறேன். எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசிங் லே அவுட் செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எனக்கு தேவையான எந்த லே அவுட் வேணுமோ அந்த லே அவுட்டை சூஸ் பண்ணி நான் லெஃப்ட்டு அதுக்கப்புறம் இந்த லே அவுட்டை சூஸ் பண்ணி ரைட்டுன்னு கொடுத்து அப்ளை கொடுக்குறேன். எனக்கு இப்போ லே அவுட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நான் லே அவுட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஒவ்வொரு லே அவுட்லேயும் நான் இமேஜஸ் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கு நான் இங்கே அசட்ஸ் பேனலில் வந்து சூஸ் பண்ணி இங்கே ஆட்டோ ஃபில்லுன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். அப்படின்றப்போ 10 இமேஜஸ் சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இமேஜஸ் அந்த லே அவுட்டில் போய்ட்டு ப்ளேஸ் ஆகிடும். இப்போ எனக்கு இந்த லே அவுட்டில் இமேஜ் ப்ளேஸ் ஆகிடுச்சு. பட் இதை வந்து இமேஜ் பொசிஷன் மாற்றணுன்றப்போ இந்த இமேஜையும் இதை செலக்ட் பண்ணும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக லேயர் செலக்ட் ஆகுது. அண்ட் அகெயின் நான் ஜஸ்ட் வந்து இதையும் ஷிஃப்ட்டு குறித்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 இமேஜையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்வாப் செலக்டட் அப்படின்னு நான் கொடுத்தேன். அப்படின்றப்போ எனக்கு இமேஜோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். இந்த மாதிரி எனக்கு எந்த இமேஜோட பொசிஷன் மாற்றணுமோ அந்த 2 இமேஜையும் ஷிஃப்ட்டை பிடிச்சி நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வாப் செலக்டட்னு கொடுத்தேன்னா எனக்கு இமேஜோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணும்போது இங்கே எனக்கு பார்த்திங்கன்னா ஜேபெக் பிஎஸ்டின்னு இருக்குது, இல்லை பிஎன்ஜின்னு இருக்குது. இந்த 3 ஃபார்மேட்டையும் ஒரே நேரத்தில் சேவ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை எது 2 வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் அப்ளிகேஷன் கொடுத்து இதுலேயே வந்து கொடுக்குறேன். செலக்ட் ஃபோல்டர் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ண இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜேபெக்காகவும் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு, பிஎஸ்டியாகவும் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதே ஃபைல் எனக்கு 3 ஃபார்மேட்டும் வேணுன்றப்போ நான் 3 ஃபார்மேட்டையும் சூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிஎன்ஜி, ஜேபெக் அண்டு பிஎஸ்டி ஃபைல் 3மே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓவராலாக இதை அகெயின் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு 12x30ன்ற சைஸில் வந்து நான் இப்போ ஆல்பம் ஷீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்பம் ஃப்ளோவை சூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான ஒரு லே அவுட்டை சூஸ் பண்ணிவிட்டு இமேஜஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஷேப்ஸ் மட்டுமே வச்சு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த இமேஜை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ரைட்லி கொடுத்து இமேஜன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டவுன்லோட் பண்ண இமேஜை நான் ஜஸ்ட் வந்து ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிங்கிள் லேயர் இமேஜ் தான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இமேஜை சூஸ் பண்ணி ஆல்பம் ஃப்ளோவில் டிடெக்ட் ஃப்ரம் திஸ் டாக்குமெண்ட்டுன்னு கிளிக் பண்ணனா எனக்கு இந்த இமேஜஸை ரீட் பண்ணி இதில் எவ்வளோ ஷேப்ஸ் இருக்குன்றதை வந்து எனக்கு டிடெக்ட் பண்ணிடும். 27 ஷேப்ஸ் இருக்குது. பிளேஸ் டிடெக்டட் லே அவுட்டுன்ற பட்டனை கிளிக் எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸ்லாம் லே அவுட்டாக க்ரியேட் பண்ணிடும். இப்போ நான் இந்த இமேஜோட ஐ க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு இந்த லே அவுட் ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணியிருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து அன்வான்டான ஷேப்ஸ் இருக்குன்றப்போ எனக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ அதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுலேயும் அதே மாதிரி நான் ஜஸ்ட் வந்து ஆல்பமில் அசட்ஸ் பேனலில் இப்போ வந்து நான் ஆட்டோ ஃபில்லுன்னு கொடுத்து ஜஸ்ட்டு வந்து இதில் எத்தனை லே அவுட்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டுங்க 2 4 6 7. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 6 9 12 11. ஸோ ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி வந்து இமேஜஸ் நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் வந்து நான் மேனுவலாக ஃபில் பண்ணுன்றப்போ ஜஸ்ட் இதை மட்டும் செலக்ட் பண்ணி பிளேஸ் செலக்டட் சூஸ் பண்ணி நான் இதில் என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் இதுலேயும் பிளேஸ் செலக்டட்னு சூஸ் பண்ணி நான் இமேஜஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி அன்வான்டாக ஒரு சில ஷேப்ஸ் இருக்கும் அதை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக ஒரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜிலேருந்து உங்களால் ஒரு லே அவுட்டை க்ரியேட் பண்ண முடியும். இது இல்லாமல் இன்னொரு ஆல்டர்னேட் வழி இருக்குது. கிரிட்டிக்கலான ஷேப்ஸையும் வந்து யூஸ் பண்ணலாம். 12x36 அப்படின்ற மாதிரி 10x13 கொடுக்குறேன். பின்ட்ரெஸ்ட்டில் இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸை வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஒரு இமேஜ் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அகெயின் அதே மாதிரி அடுத்து பர்த்டே லே அவுட். இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு சில டிசைன்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த லே அவுட்டை சூஸ் பண்ணுறேன். டவுன்லோடு. இப்போ இந்த லே அவுட்டை சூஸ் பண்ணி நான் டவுன்லோடு கொடுத்துக்கிறேன். அகெயின் இந்த பிஎன்ஜி இமேஜை நான் ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 லே அவுட் இருக்குது. நான் இந்த 2 லேயரையும் சூஸ் பண்ணி இங்கே ஆல்பம் ஃப்ளோவில் மேக் ஷேப்புன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 லேயருமே எனக்கு ஷேப் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பிஎன்ஜி இமேஜ் இங்கே இருக்குது. அண்ட் அகைன் இந்த லேயர் வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நான் மேக் ஷேப்புன்னு கொடுத்தனா எனக்கு ஒரு சிங்கிள் ஷேப்பாக வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இது ஷேப் லேயர். இப்போ இதை சூஸ் பண்ணி மேக் செப்பரேட் லேயர்ஸ்னு கிளிக் பண்ணால் எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் மட்டும் எனக்கு செப்பரேட் லேயர் ஆகும். ஆகவே இந்த ஓவரால் லே அவுட்டு ஒரு செப்பரேட் லேயர்ஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை மட்டும் சூஸ் பண்ணி ஆட்டோ ஃபில் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருவோம். அந்த இமேஜஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த லே அவுட்டில் போய்ட்டு ப்ளேஸ் ஆகிடும். இப்போ இதில் எனக்கு எந்த இமேஜ் வேணும் எந்த இமேஜ் மாற்றணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த லே அவுட்டையும் சூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணிட்டேன் அப்படின்றப்போ ஈஸியாக வந்து பொசிஷன் மாறிடும். இல்லை எனக்கு இந்த இமேஜும் வேணுன்றப்போ இந்த 2 இமேஜும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வாப் செலக்டட்னு கொடுத்தனா எனக்கு இமேஜ் ஸ்வாப் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் இமேஜஸ் இருக்குது. ஸோ நான் இதில் ஷிஃப்ட்டை பிடிச்சி ஓவராலாக ஒன்றா செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணால் ஓவராலாக நமக்கு வந்து இங்கே செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல ப்ளேஸ் செலக்டட் அப்படின்றப்போ இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு 5 இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜஸ் செலக்ட் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் ப்ளேஸ் ஆகிடுச்சு. அகெயின் இப்போது ஷீட் 12x10x13 கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் கொலாஜன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை சூஸ் பண்ணி இதில் ஏதாவது ஒரு ஷேப்பை வந்து இந்த பக்கம் இங்கே ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே ஒரு ஷேப்பையும் நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 ஷேப் ட்ரா பண்ணியாச்சு. நான் இந்த பக்கம் ஷேப்பை சூஸ் பண்ணி இப்போ இந்த ரெக்டாங்கிள் இருக்குது இதை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் சைஸ் இருக்குது. இந்த ஈக்குவல் சைஸில் நான் ரெக்டாங்கிள்னு சூஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ 8 அப்படின்ற ஷஃபிள் பண்ணுறேன். எனக்கு ஈக்குவல் சைஸஸ் வந்து எல்லா ஷேப்ஸும் வரும். இப்போ இதே நான் 9 ஷேப்புன்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த 9 ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிரும். இதே ஒரு 16 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆகிடும். எவ்வளோ கவுண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ கவுண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் வேண்டாம் சர்க்கிள் வேணும்னா சர்க்கிளில் 5 கவுண்ட் இருக்குது. ஷஃபிள் கொடுக்குறேன். 5 சர்க்கிள்ஸ் வரும். இதே 2 கொடுத்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் வேணுனாலும் அந்த ஷேப் ஈக்குவலான ஷேப்ஸ்க்கு ஈக்குவலான பொசிஷனில் இருக்கும். இதே ரேண்டம் சைஸுன்றப்போ எனக்கு இந்த எக்ஸாம்லாம் ரேண்டம் சைஸ் தான் இருக்கும். கவுண்ட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 28ன்னு கொடுத்து ஷஃபிள் பண்ணிக்கிறேன். இதே நான் வந்து சர்க்கிளை வந்து சூஸ் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். ரேண்டமாக இருக்கும். இதே வந்து எனக்கு மல்டிபிள் ஷேப்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் சர்க்கிள் அண்டு ஸ்கொயரை சூஸ் பண்ணி சர்க்கிளில் 6 அண்டு ஸ்கொயரில் 8 இப்போ நான் ஷஃபிள் பண்ணேன்னா எனக்கு அந்த 6 சர்க்கிள் 8 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நான் ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எந்த தீம் நல்லாயிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் இந்த ரேண்டமில் சர்க்கிளையோ இல்லை ஸ்பாரையோ ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ரெக்டாங்கிள் மட்டும் வச்சு இங்கே ஷஃபிள்னு கொடுக்குறேன். ஒரு நல்ல லே அவுட் க்ரியேட் ஆகும். இப்போ இதோட குவான்டிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு தேவையான இமேஜ் லே அவுட் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 100 குவான்டிட்டி வைக்கிறேன் அப்படின்றப்போ 100 பாக்ஸஸ் வந்து இப்போ நான் வந்து ஜஸ்ட் 12 போதுன்றப்போ எனக்கு 12 லேயர்ஸ் மட்டும் வந்துடும். எனக்கு இப்போ இந்த ஸ்பேஸிங் அட்ஜஸ்ட் பண்ணுன்றதுக்கு ஜஸ்ட் வந்து இங்கே கேப்பை வந்து ஒரு 30 பிக்சல் செட் பண்ணி ஜென்ரேட் கொலாச்சிங் கொடுத்தனா எனக்கு கேப் அதிகமாகிடும். இங்கே அதே மாதிரி ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு 20 சூஸ் பண்ணி ஷஃபிள்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இந்த ஷேப்பை நான் டபுள் ஆக்கணும். இந்த ஒரு ஷேப் மட்டும் நான் மேனுவலாக ஒர்க் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது வந்து ஃப்ரேம்ன்ற நேமில் இருக்குன்றதுனால இதை டபுள்யூ கொடுத்து ஒரு நேம் ஏதாவது ரேண்டமாக மாற்றிக்கலாம். இதை மாற்றினதுக்கப்புறம் இதில் ஹரிசாண்டலாக இல்லை வேர்ட்டிக்கலான்றது உங்களுக்கு எவ்வளோ கவுன்ஸ் வேணுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் 3 கவுன்ஸ் அண்டு 10 கேப் செலக்ட் பண்ணி அப்ளைன்னு கொடுக்குறேன். எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு அந்த ஒரு ஷேப்பு. இப்போ இது 30 வச்சுட்டு அப்ளைன்னு கொடுக்குறேன். ஸ்பேஸிங் ஈக்குவலாக வந்துருச்சு. அகெயின் இதுவும் ஒரே வேர்ட்டிக்கலாக இருக்குது. இதை சூஸ் பண்ணி அகெயின் நேமை வந்து ரீநேம் பண்ணணும். ரேண்டமாக ஒரு நேம் மாற்றிட்டு 6 வேல்யூ கொடுத்துட்டு அப்ளைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வேல்யூஸ் வந்துடும். இப்போ அகெயின் அசட்ஸில் ஆட்டோஃபில் இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிடும். இப்போ நான் இங்கே வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ப்ளேஸ் செலக்டட் இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டால் ப்ளேஸ் ஆகிடும். அகெயின் நான் இப்போ இந்த இமேஜோட பொசிஷன் மாற்றணும் அப்படின்றப்போ இதை ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்வாப் இமேஜோட பொசிஷன் மாறிடும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் போதும். ரொம்ப சிம்பிளான டிசைன். இப்போ இந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணதெல்லாம் ஓவராலாக வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ கிளியர் ஃபோட்டோஸுன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு வெட்டிங் ஷீட்ஸ் ஆல்பம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்பாட்லெஸ் பிக்சல்ஸ்ன்ற வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லெஸ் பிக்சல்ஸ்ன்ற வெப்சைட்டில் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி டெம்ப்ளேட் பிஎஸ்டி டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த பிஎஸ்டி டெம்ப்ளேட்லேயும் அந்த ஆட்டோஃபீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த லேயர்ஸை சூஸ் பண்ணும்போது ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான அந்த ஒவ்வொரு ஷேப்பையும் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரீநேம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண லேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீநேம் ஆகிடும். இப்போ ஆட்டோஃபில்னு கொடுத்து உங்களுக்கு தேவையான இமேஜஸை நீங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு இமேஜு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மேனுவலாக வந்து கிளிக் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் செலக்டட்னு சூஸ் பண்ணி இந்த இமேஜஸ் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இமேஜ் அப்ளை ஆகிடுச்சு. அகைன் இந்த ஷேப்பையும் சூஸ் பண்ணி ப்ளேஸ் செலக்டட்னு கொடுத்து இதுக்கேற்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான கலர்ஸை டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணி இமேஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஆல்பம் ஃப்ளோன்ற ப்ளகின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.